ஆமா அப்புறம் கோமாளி புட்டை தான் வைக்கணும். ஆமா 4 இருக்குது வீட்டுக்கு தெரியும். பஞ்சாமனுக்கு அர்ச்சனுக்கு தெரியும். நல்லா சொல்லு. காத்தால 20 லிட்டர் சாயந்தரம் 5 லிட்டர் 35 லிட்டர் பால் ஊத்துறேன். ஆமா மந்திரி வாகளே, என் படை தளபதிகளே, என் சேனாதிபதிகளே, என் காவலாளிகளே, தயவு செய்து இன்னும் ஒரு முறை சிரித்து விடாதீர்கள். ஏன் நீங்க சிரித்தால் உங்களுடைய வாயும் சிந்தர்ம கொலையும் ஒரே மாதிரி இருக்கிறது. எதை வச்சு சொல்ற? இந்த சிந்தர்ம மார்க்க சிந்தர்ம சாணி போடக்குள்ள அவ்வளவு அகல் சோத்து வரிச்சு திப்பு ஒரு போட்டு கூட சாணி போடும். கடிச்சா அந்த சோத்துட்டு இருக்கும் பாரு. உங்க வீட்டுல இல்லைன்னா கூட நாளைக்கு பக்கத்து வீட்டுல யாரும் வந்தா பாத்துட்டு சாணியை போட்டுட்டு கடிச்சா சோத்து எப்படி இருக்கு? பூத்துக்கு வரத்துக்கு ஒவ்வொரு நாளைக்கு தாமதமா வர்றான். என்ன காரணம்னு இப்பதான்டா விளக்கம் தெரியுது. ஏண்டா பலார்னு எந்திரிச்சு தண்ணி ஊத்திட்டு சாப்பிட்டுட்டு நாடகத்தை கிளம்பி அந்த சிந்தி எறும்பு குழாயவே வேடி பார்த்துட்டு இருக்க. சபைக்கு பணிவான வணக்கம். இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு, பேரும் பெருமையும் சிறந்த அழகு பொன்னாடு இல்லையா? நமது கட்நாயக்கு வட்டி அருகாமையில் இருக்கக்கூடிய அருமையான ஊருங்க. என்னது அருமையான ஊர் சாமி. என்ன எடுப்பூருக்கு பக்கத்துல வெடுப்பூர். அந்தாண்டை மேடு இந்தாண்டை மேடு சென்ட்ரல் வாய்க்காப்பட்ட பஸ் ஸ்டாப். சாமி பேரு சீலமூடி அம்மை. ஓஹோ, அதுக்குதான் கூத்து 30,000 சம்பளம். அதுதான் செலவு போன் பண்ணி உன்னை இறச்சி மாநிலத்துல இருந்து வர சொன்னாரு. வெற்றி கூப்பிட்டாரு. சீலமூடி அம்மனுக்கு இப்ப கூத்தாடிட்டு இருக்கோம். டேய் அங்க பாரு யாரு முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்கன்னு பாருங்க. அவருதான் ஆங்கார கோவக்கார கோழி முட்டை கண்ணாளக கோடாளி பல்லழக முந்தி பிறந்த முடியப்பை உண்மை. அவர் கோவத்துக்கு ஆளானோ அவருதான் சாமி. இன்னும் ஆமாங்க. ஸ்ரீ ஓடக்கார முடியப்பன் இல்லையா? ஆமா சார். ஸ்ரீ காத்தாயம்மாள் திருக்கோவிலுடைய அதாவது சௌரியூர் மேட்டி திருவிழை அருள் வல்வாக எழுந்திருக்கக்கூடிய கண்கண்ட தெய்வங்கள் ஸ்ரீ ஓடக்கார முனியப்பனும் ஸ்ரீ காத்தாயம்மாளும் தெய்வத்தினுடைய ஆலயத்தினுடைய திருவிழாவணி ஆடி மாதம் 1ஆம் தேதி இல்லையா? ஆடி மாத பண்டிகை. ஆமா. சென்ற முறை கும்பாபிஷேகம். ஆமா. இந்த முறை இனிமேல் வருடாந்தோறும் தடையில்லாத மணிக்கு இந்த ஆடி மாதம் 1ஆம் தேதி அன்று கொஞ்சம் கொடுத்து மினிப்பிடிக்க திருவிழா எது நடந்தாலும் நடக்கிறனாலும் அந்த ஐயனுக்கு நடத்தக்கூடிய பூஜையும் இந்த தெருக்கூத்து நிகழ்ச்சியும் தடையில்லாமல் இனிமேல் நடக்கும். அப்படி ஆடி மாதம் 1ஆம் தேதி பண்டிகை முன்னிட்டு இன்றைக்கு மதிப்பிற்கு மரியாதைக்கு இருசா கவுண்டரையா அவர்களுடைய பூசாரி அவர் ஒருவர் மட்டும் அந்த நாடகத்துக்கு நான் முதல்லயே சொன்னேன். நீ ஏன் என்ன குழப்பற? ஏன் குழப்பற? சவரியூர் பேட்டு தெரு அப்படி இருசா கவுண்டர் ஐயாவுடைய தலைமையிலே இன்றைக்கு தெருக்கூத்து நிகழ்வான நடந்து கொண்டிருக்கிறது. நாடகத்தை காண அமர்ந்திருக்கும் நாடகத்திற்காக வருகை தந்திருக்கும் நண்பர்களும் தெருக்கூத்து கலா ரசிகர் மக்களும் இல்லையா? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற்று நாடகம் வைத்து இருசா கவுண்டர் ஐயாவுடைய குடும்பம் எல்லாம் குறைகள் விலகி நிறைகள் மட்டும் தங்கி நலம் பெற்று வாழ வேண்டும் என்று இது நமது ஸ்ரீ சக்தி நாடக சபா இல்லையா? இன்னும் தாரமங்கலம் பெட்டி அருகில் இருக்கும் இருசா கவுண்டர் புதுவிலே வாழ்ந்து வரக்கூடிய இன்னும் செங்கோட கவுண்டர் வாத்தியார் செங்கோட வாத்தியார் அண்ணனுடைய மகன் செட்டி வாத்தியார் அவர் மகன் செல்வகுமார் வாத்தியார் அவருடைய கலைக்குழுவின் சார்பாக என் முத்தாய்ப்பான முதற்கண் நன்றி கடந்த வணக்கம். வேடமிட்டு வெளியேறி உடனே நமக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் படிக்கி பக்கத்துணையாக இருக்கக்கூடிய கைக்கு கை பாடமாக விளங்கி வரக்கூடிய ஐயா பழனிசாமி அவர்கள் இல்லையா? ஐயா அவர்களும் தெருக்கூத்து கலா ரசிகர் அன்பு நண்பர் அர்ஜுனன் அவர்களும்
நமக்கு நம்முடைய கலைக்குழுவுக்கும் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து நம்ம எல்லாம் ஆட வைத்து அழகு வாய்த்தார். இந்த நாடகத்தை இன்னைக்கு ஆடக்கூடிய இந்த நாடகத்தை முன்ன நின்று வாங்கி கொடுத்தவர் யார் என்றால் பேர் என்ன சொன்ன ஜெருனா ரொட்டியார் மாமே ரொட்டியார் அண்ணன் உனக்கு மாமா எங்களுக்கு மாமனா அண்ணன் நான் பேர் என்ன இன்னும் ரொட்டிக்காரர் ரொட்டியார் சம்பத்தையா சம்பத் முன்ன நின்று இந்த வெட்டமா வாங்கி கொடுத்தார். உண்மைதான். ரொட்டிக்காரர் சம்பத் அவர்கள் அதாவது நாடகம் வைத்திருப்பது இருசா கவுண்டராக இருந்தாலும் வாங்கி கொடுத்தது இன்னும் ரொட்டிக்காரர் சம்பத் அவர்கள் முன்னாடி நின்று நமக்கு கொடுத்ததுனாலதான் நாம இந்த இடத்துல வந்து ஆடி அவர்களுக்கும் நமக்காக அன்பளிப்பு வழங்கிய இன்னும் பழனிசாமி ஐயா அவர்கள் 50 ரூபாய் அவருடைய படத்திலிருந்து இல்லைன்னு சொல்லாம வாரி வழங்கியிருக்கின்றார் இல்லையா? 50 ரூபாய் கொடுக்க மருகாணி காயிரமாக வளர்ந்து அவர் மனதில் கவலைகள் நீங்கி உடம்பில் நோயிருந்து அந்த கோடக்கார முனியப்பன் அந்த காத்தாயம்மாளுடைய அருளை பெற்று நலமோடு வாழ வேண்டும். அங்க ஒரு தம்பி வந்து ஒரு 10 ரூபாய் கொடுத்தாரு. அவர் பேர் கேளு. சிபிராஜ் என்று சொல்லக்கூடிய அருமை சிறுவன் அவர்கள் அன்பளிப்பாக 20 ரூபாயும் இன்னும் குழந்தை வேலை அண்ணன் அன்பளிப்பாக அவர்கள் திறந்து 20 ரூபாயும் இல்லைன்னு சொல்லாம வாரி வழங்கியிருக்கிறாங்க இல்லையா? இன்னொன்று ரொட்டிக்காரர் சம்பத்தன் அவர்கள் அவருடைய நமக்காக 50 ரூபாய் இல்லைன்னு சொல்லாம வாரி வழங்கியிருக்கிறார்கள். கேட்டு கொடுப்பது கேளாமல் கொடுப்பது தெய்வ குணம். ஏண்டா நான் ஒரு மகாராஜா வந்து நின்று பேசிட்டு இருக்கிறேன், என்னத்தையோ கழுது மூத்திர மாட்டம் வாங்கி வச்சுக்கிட்டு ஏண்டா குடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நான் பேசுறவனை பார்த்தா உங்களுக்கு தேவை போச்சா மாதிரி தெரியுதா? சரக்கே சரியில்லைங்க. கள்ள குடிக்க ஜெத்த மாதிரி ஜெத்தால விட்டு ஒரு 60 டீயே வந்து அவன் சரக்குன்னு நினைச்சிட்டு குடிச்சிட்டு இருக்கிறான். இங்க அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் பார்க்காத நாடகம் இருக்காது, கேட்காத கலைகள் இருக்காது, இங்கே நடிக்காத நடிப்பு இருக்க மாட்டாங்க. இப்பேற்பட்ட இந்த பெருத்த சபையை கூட்டி நமக்கு அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன? என்னது? அபிமன்னனுக்கு சுட்டளிக்கும் கல்யாணம். அபிமன்னனுக்கும் கல்யாணம் தென்னதோப்புல மேய்ஞ்சிட்டு சுட்டு நான் புடிச்சு வந்துரும் காலையில 6 மணிக்கு. யார் சொன்னா இது உங்ககிட்ட? அபிமன்னனுக்கு சுண்டலிக்கு கல்யாணம். அவர் சரியா தான் சொல்லியிருப்பாரு. அபிமன்னன் சுந்தரி கல்யாணம். அபிமன்னன் சுந்தரி கல்யாணம் சொல்லக்கூடிய சுந்தரி சிறை வைப்பு. ஆமா, மங்களகரமான நாடகம். அபிமன்னன் சுந்தரி கல்யாணம் சிறப்பான ஒரு நாடகம். இந்நாடகத்திலே முதலாக சபையை நாடி சிங்கத்தை போல, சிடம் கொண்ட வேங்கை போல், கட்டந்த காளை போல், காட்டாற்ற வெள்ளம் போல், கொண்ட வேங்கை போல் நான் யார், என் பெயர், நாடு நகரம், பூர்வீகம், எங்கிருந்து வருகிறேன், எதை முன்னிட்டு வந்திருக்கின்றேன், என்ன காரியம் எல்லாத்துப்படி ஆடூர் காட்டுல தெஞ்சுகோடு போற வழியில எழுச்சிப்பாளைய ஊரு வந்த வெற்றி புட்டி நக்கி. ஏண்டா பகல்ல யாருன்னு சொல்லியா உன்னை கேட்டேன், இந்த இரவிலே இந்த வேடத்தில் நான் யார் சொல்லட்டுமா? நானும் அப்ப கோழி போட்டு கூட அப்ப மேல கப்பி வந்துக்கிறேன். அதுவும் சரிதான், சொல்லட்டுமா?
நாமெல்லாம் சாப்பிட்டோம். இன்னைக்கு என்ன பண்ண வீட்டுல இருக்கலாம்? நாம சாப்பிட்டு இந்த கோயில்ல போட்டாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம குடும்பம் சாப்பிடணும்ல. சாப்பிடலையா? கறி எடுப்போம் கறி எடுப்போம். காலையில எடுப்போம் சாமி. எட்டு ஆளுக்கு 3 கிலோ கறி வரும். என்னடா கறி எடுப்போம்? பன்னி கறிக்கெல்லாம் 400. ஏய் டேய் அடோ இங்க விலை ஏற்படுத்தி மண்ணன் எடுத்து என்னடா கறி எடுப்போம்னு சம்பந்தமில்லாத வார்த்தைகள் பேசுகிறாய். பேச மாட்டேங்க. இதுக்கு ம். மேல சம்பந்தம் இல்லாத நான் பேசணும். அட கறி எடுத்தும் தாளத்தை முடிச்சு விட்டு. தாளத்தை திருப்புற. இந்த மேல நான் சரியில்லாத வார்த்தை பேசணும். நீயே பண்ணி மூஞ்சி மாட்டு துப்பு. காரி துப்பு. இன்னைக்கு கூட வாங்கிக்குவ. அந்த வாய் என்ன கெதியாவும் சண்டாலாம். எவன் தப்பு வாய் பண்ணா எதிராகும். இரு இரு ஏண்டா நீ தவறு செஞ்சா உனக்கு நான் தண்டனை தர்றது. அதாவது எப்படி தண்டனை? தீய மென்னு உன் மூஞ்சில துப்பணும். காரி துப்பு. தண்டனை இவனுக்கா இல்ல எனக்கா? நல்லா யோசிச்சு பாரு. பாரு. ஏண்டா இவனுக்காவது மூஞ்சில வாயில போட்டு நான் மென்னு அதுக்கப்புறம் உன் மூஞ்சில துப்பதும் ஒண்ணுதான். ஏண்டா அதை நான் முழுங்குறது ஒண்ணுதான். ஏய் கூடவே இருந்துகிட்டு எனக்கு புலி பறிக்கிறானே. அண்ணா சாமி. தேசங்கள் இருப்பது மொத்தம் 56. சரிங்க. நீர்வளம், நிலவளம், பயிர்வளம், கடைவளம், குடிவளம் பொருந்திய நீர் தாழ்ந்த புன்னை பூமி என் தேசமோ அத்திராபுரம். அக்கா. அக்கா. ஏதாச்சும் சட்ட ஜலப்பு தான் காலையில பாத்துக்கலாம். யா கோச்சிட்டு போறீங்க முடிஞ்சு வரும். ஓ குழந்தைக்கு தூங்குதா? சரி சரி அப்ப கொண்டே போட்டுருக்காங்க. சரி சரி. தேசம் இருப்பது 56. அதிலே டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தினாபுரம் என் நாடாக இருந்தாலும் அத்திபுரத்தை ஜகத்தோடு ராஜ பரிபாலனம் செய்து வரக்கூடிய என் பேர் ஏய் மன்னாதி மன்னன். சொல்லு. மன்னாதி மன்னன். மதுரைபடி வேந்தன். மதுரைபடி வேந்தன். ராஜாதி ராஜன். ராஜாதி ராஜன். ராஜகம்பீரன். ராஜகம்பீரன். ராஜ விசுவாசன். ராஜ விசுவாசன். ராஜ கோலாகலன். ராஜ கோலாகலன். ராஜ ராஜ உத்திண்டன். ராஜ உத்திண்டன். ராஜ குணதரக. ராஜ குணகரக. சரியாக சொல்லுகிறாய். என் பெயர் ஓ. கலங்காத உள்ளவன், வணங்காத முடியும் தரித்தவன், சர்ப்ப கொடியோன், ஆ. பாம்பு கொடியோன், ஆ. நாக கொடியோன், ஆ. அரவ கொடியோன் ஓ. என்று பட்டப்பெயர் கொண்டு ஆ. என் பெயர் ஆ. வெண்கல திரேகம் கொண்ட ஆ. மன்னவனாம் துரியோதன மன்னன். ஒரு வாட்டி கழிச்சு பையன் வந்தாரு. நல்லா மறந்துருப்பா அப்படின்னு நினைச்சேன். இன்னும் ஞாபகம் வச்சுட்டு தான் இருக்கிறேன். இல்ல ஒரு நாளைக்கு கூட எனக்கு ஜே போட மாட்டேங்குது அப்பா சட்டாளம். மகாராஜா ஜே போட்டா மாசம் கண்டா சம்பளம், ஓ. நாள் கண்டா பேட்டா, சம்பளமே அனைத்தும் நமக்கு ஒரு பராமரிப்புல இருக்கிறாரு. சம்பளம், பேட்டா, அரிசி பருப்பு என்ன நம்மளுக்கு தேவையான தேவைகள் நமக்கு செய்யறாரு. சரி சரி. கொடுப்ப நீ கோமாளி வாச்சி வெடி வெடி அடிச்சு திரியற. நீ என்னடா உனக்கு ஜே போட்டா குடுப்ப. கொடுப்ப நீ சாண்டாபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு நேரமா 8 மணிக்கு பேக்கரி திறந்து விடுவாங்க. வந்த 15 பேர் வாங்க. உங்களுக்கு எல்லாம் பேட்டா தரேன். என்ன வேண்டாம்? போடுறீங்களா? ஏய் பேட்டா வாங்கி தரேன். ஆளுக்கு ஒரு முழு பிடிக்கும். வேண்டாம்டா. பேட்டாக்கு அது கூட்டிட்டு பேரு. பேட்டா. ம். அதுக்கு பேரு பேண்டா இல்லடா, பேண்டா. இப்படி மின்னுது என்ன? என்ன என் ராஜமணி மகுடம். ராஜமணி மகனமா? எது நீங்க தயாரிச்சது? உனக்கு சொல்லனா ஆனா உனக்கு புரியாது. ஏன் தெரியுமா? நீ ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தண்டம். அதனால உனக்கு புரியாதப்பா. மின்னுது. தங்கம், வைரக்கற்கள், வைடூரியம், கோமேதகம், புஷ்பராகம், மாணிக்கம், பவளம் இப்படி விலை மதிக்க முடியாத கற்களினால் உருவாக்கப்பட்ட ராஜமணி மகுடம். மருத்துவர்ல பாதி பேர் நின்று கூட ஒரு 150 கிட்ட வந்திருக்கோம். இது தங்கம். இப்ப நான் சொல்றேன். தங்கம், வைரம், வெள்ளி, புஷ்பராகம், கோமேதகம், வைரம், முத்து. இது விலை மதிக்க முடியாது. சாமி சொன்னா அடிக்க மாட்டீங்க. அடிக்க மாட்ட சொல்லு. சங்கத்துல இருக்க மகனம் தான். நாம என்ன புட்டிக்கு ஊர் ஊரா அந்த மலையில ஊட்டாங்க. எதுக்கு உள்ள புத்தாங்க? ஏதாவது குச்சி ஜீவி கண்ணாடி ஓட்டிட்டு வந்துக்கிறோம். அப்படி சொல்லி விட்டாங்க. அதனோட வேலை என்னன்னு தெரியுமா? அங்க போய் நின்றுட்டு இருக்கிறவன் மரியாதை வந்துரு.
இல்ல ஓடக்கர முனியப்பனுக்கு நீ முதல் படி ஆயிருக்க ஆமா. ஏண்டா ஒரு அத்தியபுரத்த மன்னன் துரியோதன மகாராஜனை பார்த்து ஏண்டா இந்த கேள்வி கேட்கறியே உனக்கு யாரும் அந்த அதிகாரத்தை கொடுத்தது நீயே முகத்தி. சாமி இருக்கட்டும்ப்பா சரி இந்த குச்செல்லாம் நீயும் கொடுத்துருக்குற அதனால அதையும் செஞ்சிருக்கிறோம் இல்லை. அந்த குச்சி ஒரு நாளைக்கு செஞ்சு எடுத்துட்டு வந்து கட்டுறேன் அந்த அன்னைக்கு நீ சொல்லு சரி சாமி இருந்தாலும் அவனா அரசே ஆனால் துரியோதன மன்னன் சொன்ன உடனே துரியோதன மகாராஜன் எப்படிமா எல்லாரும் போடுறாங்க ஆமா அப்படி துரியோதன மகாராஜா இருந்தாலும் துரிய மன்னனா இருந்தாலும் இந்த மன்னனை பெற்ற தாய்த்தத்து யார் எங்கள் தாயாரே தந்தாரி ஐயோ! காபடா புரிந்தாயா இல்லையா சொன்னால் வணக்கம் சாமி ஏய் எங்க அப்பா பேரு திருதராஷ்டிர மகாராஜன் சரி என் தாய் தாய் காந்தாரி திருநாட்டி மகாராஜன் காந்தாரிக்கும் தாய் காந்தாரி சரியாக நாங்கள் 101 பேர் பிறந்தோம் அப்படியே சண்டாளம் கூட பெரிய பொண்ணா விடுவா பெரிய சண்டாளம் ஆவிங்களா 3 பேர்த்த பெத்தாங்க அம்மா கட்டோட உழுந்து ஒண்ணு மாட்டு கொட்டாய் விட்டு எந்திரிக்கல இது நோவுது கைய நோவுது கால நோவுது அங்கங்க ஒரு கூட தண்ணி கூட குடிக்க முடியல 101ங்களா அம்மா சௌரியமா நல்லா இருக்கிறாங்கடா அம்மா வீட்டுல இருக்குதா இல்ல ஜாண்டாப்புல ஜிபிடி இருக்குதா அம்மா சாமான எப்படி இருக்கு? அம்மா சாமான எந்த சாமானத்துல கேக்குறேன் 101 பேருக்கு ஜோராகிற சாமான் ஓ அப்படி வருகிறா அப்பா அம்மா நான் ஒரே பையன் மொத்தம் 3 பேர் என் குடும்பம் தினம் ஒரு படி அடிச்சு போட்டு ஆக்குறோம் அந்த ஒரு படி அடிச்சு ஆக்குறோம் பாரு அந்த சாமான தங்க ஜோராகிற டேவிச்சா பாத்திரம் சாமான் நிறம் வச்சு துருத்து கரேன்னு போய் கிடக்குது எது சாமான் அம்மா இருக்கு நீங்க 101 பேர் எப்படி ஒரு ஆளுக்கு 2 ரவுண்ட் கழினா கூட ஒரு கண்ட வாரி ஆத்து ஒரு ரவுண்டுக்கு வரும் அப்படின்னா எவ்வளவு வேற வச்சு ஆகணும் எவ்வளவு வேற வச்சு துருக்கணும் மகாராஜா நீங்க சொல்ற வேலையே காலால சொல்ற வேலையை கையால செஞ்சுக்கிட்டு உன் பாதமே கழிந்து கிடக்குறேன் இதுக்கு மேல என்னால கோமாளி வச்சு ஆட முடியாது ஒரு டீ கடை வைக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஒரு அரசட்டு நிலம் கொடுங்க போதும் எப்படி அரசட்டு நிலம் எந்த இடத்துல கொடுக்குறீங்க நீங்க 101 பேர் வந்தீங்கல்ல அந்த வழியில கொடுத்தீங்கன்னா நானு கடை வச்சுக்கோ சாமி நீ போன்ற பயலர் மேட்ல வச்சிருவேன் கண்ணல கொக்கல
மாட்டி விட்டுருவோம். அந்த வழியில இடம் ஒரு அரசன். அரசண்டு இடம் கொடுக்கறதா? அடடா! இவன் என்ன ஒரு ஊருக்குள்ள இருந்து வர மாதிரி இருக்கு, ஆத்துக்குள்ள இருந்து வர மாதிரி இல்ல. அது அரை கிரவுண்ட் இடம் கேக்குறாங்க. அவ்வளவு பெரிய இடமா இருக்கு. ஏய், நீ நினைப்பது போல அது அப்படி அல்ல. பலா ரிஷின்னு சொல்லக்கூடிய முனிவருடைய சாபத்தால் பிறந்தவர்கள் இந்த கௌரவரை. அதாவது ஒரு சமயம் எங்க அம்மா ஆற்றங்கரைக்கு தண்ணி எடுப்பதற்காக போனாங்க. அப்ப போகும்பொழுது திடீர்னு காத்து இடி மின்னல் மழை வீசுறது. ஒரே சமயத்துல புயல் காற்று, பேய் மழை, பலா ரெண்டு மின்னல், திடீர்னு இடி. இடிக்க அந்த இடி மின்னல் காத்து மலைக்கு பயந்துகிட்டு எங்க அம்மா பக்கத்துல இருந்து ஒரு பலா மரத்தை போய் அந்த காத்து மலைக்கு பயந்துட்டு போய் அப்படி பிடிச்ச உடனே அந்த பலா மரம் அல்ல, அந்த பலா மரத்துக்குள்ளே ஒரு பலா ரிஷன் முனிவர் பல வருஷ காலமா தவம் செஞ்சுட்டு இருந்தார். அதனால ஒரு பெண்ணினுடைய கை விரல் அவர் மேல பட்ட உடனே அவர் தவம் கலைஞ்சு வச்சாரு. கலைஞ்சி கண் விழிச்சு பார்த்தாரு. அடி பெண்ணே, பல வருஷ காலமா நான் செஞ்சுட்டு இருந்த தவம் உன் கை என் மேல பட்ட உடனே என் தவம் கலைஞ்சு போச்சு. அதனால உனக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறேன். என்னன்னு, ஒரு பெண்ணானவள் கருதரித்தால் 10 மாசம் கழிச்சு குழந்தை பிறக்கும், இல்ல 9 மாசம் கூட பிறக்கும். நீ எத்தனை மாசம்? 7 மாசம் ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுதான் இப்படி வாய் பேசி பொறுத்து போயிட்டு நாங்க அம்மா வவுத்துல. அதனால என்ன பண்றது, இப்ப ஒண்ணு குழந்தை உயிரை காப்பாத்தணும், அம்மா உயிரை காப்பாத்து கிழிச்சு எடுத்துட்டாங்க. குறையா பிறந்ததா இருக்கிறவங்களை எல்லாத்தையும் குழப்பிட்டு இருக்கிறேன். 2 அடி குறைஞ்சு போயிட்டேன். அப்படி 10 மாசம் குழந்தை பிறக்கும். ஆனால் நீ கருதரித்தால் உனக்கு 10 மாசத்துல குழந்தை பிறக்காது. சரியாக 100 மாதம் கழித்த பிள்ளை பிறக்கும் சாபம். சாபம் கொடுத்தார். எங்க அம்மா அழுது, சாமி ஒரு சிறியோர் செய்த தவறு பெரியோர் மன்னிக்க கூடாதா அப்படின்னு கேட்க மனம் இறங்கி, நான் கொடுத்தா வரோம், இட்டா சாபம். சாபம் இட்டது இட்டதுதான். நான் இப்ப வரமுன்னு தர்றேன். இதோ 100 மாதம் கழித்து பிள்ளை பிறக்குதுன்னு கவலைப்படாத. 100 மாதம் கழித்து பிறந்தால் இந்த அவனை 56 தேசத்தையும் இந்த அண்டராண்டு பிரபஞ்சத்தையும் கட்டி ஆளக்கூடிய உங்க மகாவீர பிரதாபனை உங்களுக்கு பிள்ளையாக பிறப்பான். இதோ வரம். சந்தோஷமா வீடு திரும்பி வந்தா. வந்து என் தந்தையோடு சேர்ந்து கர்ப்பம் கருதரித்தார். கருதரிச்ச உடனே எத்தனை மாசம்? 10 மாசம் முடியுது. எல்லாம் சரி, குழந்தை வளைகாப்பு வைக்கலாம், சீமந்தம் வைக்கலாம், குழந்தை பிறக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனால் சரியா 36 மாசமா எங்க அம்மா கர்ப்பிணியாகவே இருக்கிறாங்க. 36 மாசம்னா எத்தனை மாதம்? வருஷம். 36 மாதம் என்றால் 3 வருஷத்துக்கு மேல 3 வருஷம். அப்போ என்னுடைய சொந்த சித்தப்பா பாண்டு மகாராஜனும் குந்தி மந்தாரையும் சிறுங்கி வனத்துக்கு போனவங்க தர்மராஜனை பெற்றெடுத்தார்னு ஒரு தகவல் ஹஸ்தினாபுரத்துக்கு வந்துச்சு. ஆமா, என்னடா நமக்கு பின்னாடி கல்யாணம் செஞ்சு நம்முடைய கொழுந்தனார் கொண்டாட்டியும் குழந்தை பெற்றெடுத்துட்டாங்களே, நம் வயிற்றில் 10 மாசம் இந்த குழந்தை பிறந்திருந்தா இந்த 56 நாட்டுக்கு நாளைக்கு வந்த அரசன். இன்னைக்கு அந்த பாண்டு மகாராஜன் அல்லவா முதல்ல ஆம்பளை குழந்தை பெற்றெடுத்துட்டான், அவன் பிள்ளை அல்லவா இந்த நாட்டுக்கு அரசனாவான் அப்படின்னு பொறாமை எண்ணம் கொண்டு எங்க அம்மா கோவப்பட்டு அண்ட வீட்டுக்காரி ஆம்பளை பொண்ணு பெற்றான்னு சொல்லி உச்சி வீட்டுக்காரி குழவிக்கல்லை எடுத்து அது எங்க அம்மாவோட வந்ததுதான். அதனால கோபத்துல குழவிக்கல்லை எடுத்து அடி வயித்துல கிட்டி கிட்டி 36 மாசமா இருக்குது சத்தியாக அம்மானுக்கு. அப்புறம் அப்போ அடி கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்ணானவள் அடி வயித்துல கல் எடுத்து குடிச்சு என்ன ஆகும்? கருவெல்லாம் கரைந்து அழிந்து ரத்தம் எல்லாம் என் தாயின் அங்கத்தை விட்டு வெளியேறியது. பெரியவங்க பார்த்தாங்க, பலாரிசி கொடுத்த மரம் இருக்கிறது, இது ராஜ ரத்தம், இது வீணாக கூடாது அப்படின்னு சொல்லி மண்கலையங்களை கொண்டு வர சொல்லி ஒவ்வொரு மண்கலையுமாக ஓடுகிற அந்த உதிரத்தை எல்லாம் அள்ளி அள்ளி நிரப்பி வச்சாங்க. நிரப்பி வைக்க சரியாக 100 மண்கலையங்கள் நிரம்பியது. கடைசியா மிச்சம்
மீதம் மீது அந்த தூசு துப்பெல்லாம் அதை எடுத்து ஒரு களையத்துல போட அது ஒரு பாதி களையம், ஒரு குறை களையமா இருக்க மொத்தம் 101 101 களையத்தை ஒரு அறைக்குள்ள வைக்கிறது. அதாவது கோழி முட்டையிட்டு, கோழி இருக்குதுல்ல, அந்த கோழி முட்டையிட்டு முட்டை எப்படி அடகாத்து கோழி குஞ்சு பொரிக்குது இல்ல, அது மாதிரி அந்த 101 மண்கலத்தை ஒரு அறைக்குள்ள வைக்கிறது. எங்க அம்மா வந்து அந்த மண்கலயங்களுடைய நடுவுல வந்து எங்க அம்மா உட்கார்றது. உட்கார்ந்தா எங்க அம்மாவுடைய உடல் வெப்பம் இருக்குது, அந்த வெப்பம் எல்லாம் அந்த மண்கலத்தின் மேல படபட என்ன ஆகுது, அப்படியே உயிர் எல்லாம் மீண்டும் உருவாகுது. ஆமா சரிங்க. இப்படி உடல உறுப்புகள் எல்லாம் உருவாக வயிற்றுக்குள்ள இருந்தது 36 மாசம். அனாரிசி கொடுத்ததுக்கு 100 மாசத்துக்கு எத்தனை மாசம் வேணும்? 64 மாசம். 64 மாதம் சென்றது. வயிற்றுக்குள்ள இருந்தது 36. மொத்தம் 100 மாதம் கழித்த உடனே முதல் கலையம் பட்டார் என்று வெடிக்க அந்த கலையத்தில் இருந்து இந்த வெங்கல திரேகம் கொண்ட துரியோதனன் நான் பிறந்தேன். ஒவ்வொரு கலையும் வெடிச்சுட்டே இருக்கிறது, ஒவ்வொருத்தரா பிறக்கிறது. சரியா துரியோதன் முதல் விகடன் வரை கௌரவர்கள் 100 பேரு. கடைசியாக அந்த ஒரு குறை கலையம் ஒண்ணு இருந்தது, கடைசியா 101வது அது வெடிக்க ஒரு பெண் பிள்ளை பிறந்தாள். அவள் பெயர் திருச்சடை. ஆமா அப்படி இருந்தாலும் பிறந்து வளர்ந்த நாட்டில் சீரும் சிறப்பும் செல்வாக்கோடு வாழ்ந்து வந்தாலும் இந்த கௌரவருக்கென்று எதிராளிகள் வேறு யாரும் அல்ல, என் சொந்த சித்தப்பாருடைய பிள்ளைகள். அந்த பாண்டவனுக்கும் குந்திமன்னாருக்கும் பிறந்த கோடை கட்டி புறவராக விளங்கி வரக்கூடிய இந்த குந்தி மக்கள் 5 ராஜாக்கள் இந்த கௌரவருக்கு நேரிட்டவாயார். அவங்க சித்தப்பு மூட்டு பசங்க, அவங்க சித்தப்பு முட்டாளு, நாங்க பெரியப்பு முட்டாளு. சித்தப்பு முட்டாளு, நீ பெரியப்பு முட்டாளு. நல்ல மனுஷன் யாரும் இல்ல, அதான் முட்டாளு. சித்தப்பம் வீட்டு ஆளு, நாங்க பெரியப்பு வீட்டு ஆளுங்கன்னு சொல்லுவாங்க. வீட்டு ஆளுங்க அவங்க, இங்க பெரியப்பார் வீட்டு ஆளுங்க. அந்த தருமன் ஒருவன் உயிரோடு இருந்தா இந்த 56 நாட்டுக்கு நாம் அரசனாக முடியாது அப்படின்னு என் மாமனுடைய ஜகுனியுடைய வார்த்தை கேட்டு 1 கோடி சூது சூழ்ச்சி இருக்கும் பாண்டவரை கொள்வதற்கு. குடிக்கின்ற குடிநீரிலே கூறுபூச்சி நட்டு வைத்தேன், படுக்கின்ற வாய்களிலே பாம்பு முல்லை போட்டு வைத்தேன், போகின்ற வழியெல்லாம் பொய்க்குழி வெட்டி வச்சேன், நடந்து போகும் நடைபாதையில நச்சு முள்ள போட்டு வைத்தேன், ஒரு ஆள் நடந்தா போதும், சாப்பிடக்கூடிய உணவுல விஷம் கலந்து வச்சேன். பாண்டவர் சாகட்டும் கடைசியாக அரக்கமா மாளிகை எட்டி 5 உள்ளிட்டு அருத்தலை மூட்டி பார்த்தேன். தப்பிச்சாங்க. கடைசியாக அஸ்தினாபுரம் பாண்டாளி கல்யாணம் செஞ்சுட்டு அஸ்தினாபுரம் வர நாட்டை பிரிச்சோம். அஸ்தினாபுரம் கௌரவருக்கு உப்பு விளையாத உமி பூமி காண்டவ வனம், பாண்டவருக்கு நாட்டை பிரிக்க காண்டவ வனத்துக்கு போய் விஷ ஜந்து எல்லாம் தீண்டி பாண்டவர் செத்து போயிருவாங்கன்னு பார்த்தா காண்டவ வனத்தை அழிச்சு இந்திர பிரஸ்தம் சொல்லக்கூடிய அழகிய நகரை உருவாக்கி ராஜசூய யாகம் செஞ்சு சிறப்பா வாழ்ந்தான் தருமன். அப்போ ராஜசூய யாகத்திற்கு போன எனக்கு ஏற்பட்டது அவமானம். அந்த அவமானத்தை மனதில் வச்சு என்ன செஞ்சேன், ஹஸ்தினாபுரத்துல புதிதாக மண்டபம் ஒண்ணு கட்டி மண்டபத்தினுடைய திறப்பு விழாவிற்கு அவனை 56 தேசத்து அரசர்களும் பாண்டவர் 5 ராஜாக்களும் அவனுடைய பத்தினி பாண்டாடியும் ஹஸ்தினாபுரத்தை வரவழைச்சு சூது சொக்கட்டான்னு சொல்லக்கூடிய தாய விளையாட்டுல அமர வைத்து அண்ணனுடைய நாடு நகரம் நவநீத செங்கோல் ஆஸ்தி அரண்மனை ரொக்கம் ரோதம் பதாதிகள் பாண்டவர் 5 ராஜாக்கள் பத்திரி பாண்டாளி அத்தனையுமே பிடுங்கி அனைத்தையுமே எனக்கு அடிமையாக்கி 12 ஆண்டுகால வனவாசம் ஓராண்டு அஞ்ஞாத வாசம் ஓட்டி வைத்து அப்படி இருந்தாலும் இப்ப பாண்டவர்கள் வனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருந்தாலும் வனம் போன பாண்டவர்கள் மீண்டும் ஒருவேளை நம் நாட்டுக்கு வந்து நாட்டை கேட்டா கொடுத்தார்கள். அதனாலே அதற்கு முன்பதாக என்னுடைய மகன் 8 தேருக்கு அதிபதி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மனைவி பெயர் பானுமதி என்று சொல்லக்கூடிய பெருந்துருவாள் என் மனைவி. உங்கள் மனைவி மனைவியாக இருந்தாலும் கல்யாணம் செஞ்சு ஆசைக்கு ஒரு பையனும் ஆசைக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறார். லக்னகுமாரன் என்னுடைய மகன், லக்குமனை என்னுடைய மகள். போச்சு என்னது, ஒண்ணு உங்களுக்கு பிறந்தது, ஒண்ணு கண்டவனுக்கு பிறந்தது. ஆமாங்க.
இவ்வளவு பெரிய சபையில ஒண்ணு எனக்கு போறது இன்னொன்னு கண்டவனுக்கு போறதுன்னு சொல்றிய சண்டாடா. ஏய் உன்னை கொன்னே விடுவேன். என்னன்னு இதுக்கு விளக்கத்தை கேட்டுட்டு என்ன அடி வெட்டு கொண்டு இங்க என்னடா எனக்கு கண்டவனுக்கு போறது சொன்னதுக்கு அப்புறம் இதுல என்னடா விளக்கத்தை கேக்கட்டும். முன்னாடி ஒரு வெட்டி கொண்டு உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க. சரி விளக்கத்தை சொல்றான். பையன் சொன்ன லட்சணகுமாரன். ஆமா நீங்க இல்லாத காலத்துக்கு அனைவரா பிறப்பொன்று இருந்தால் இறப்பொன்று உண்டு கண்டிப்பா அனைவருக்குமே. எல்லாம் ஒரு நாளைக்கு மாட்டுதான் பண்ணி போறோம். நீங்க இல்லாத காலத்துக்கு இந்த நாடு நகரம் சொத்து சுகம் நகை நப்பு பொன் பொருள் திரைவங்கள் இதெல்லாம் கடைசி வரையிலும் வைத்து ஆள போறது யாரு? ஆம்பளை பையன் உன் மகன் ரக்கணகுமார். ஆமா ஒரே ஒரு பெண் குழந்தை லட்சுமணி லட்சுமணா தேவி. ஒரு வருஷத்துல இருந்து 18 வருஷம் வரையிலும் தான் ஒரு பொட்டை பிள்ளை நம்ம என்ன பாடுபட்டு வேணாலும் வளர்த்தலாம். ஆனா பாடுபட்டு படிக்க வைக்கிறோம், வளர்த்துறோம், கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், நாங்க நப்பு சீர்தெழுப்பா வச்சிருக்கிறோம். உன் வீட்டுல இல்ல, என் வீட்டுல இல்ல, உலகத்துல யாரு வீட்டுல 18 வயசுக்கு மேல ஒரு பொட்டை பிள்ளை இருக்குது தெரிஞ்சா அந்த வீட்டுக்கு அவங்கள அதுக்கு முன்ன நம்ம யாரு என்னன்னு பாத்துக்க மாட்டோம். தாண்டாபுரத்துல இருந்து வருவாங்க, எடப்பாடியில இருந்து வருவாங்க, சேலத்துல இருந்து வருவாங்க. ஆனா அவங்க நம்ம அதுக்கு முன்ன பாத்துக்க மாட்டோம். வந்து இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குதாமே, இந்த பையனுக்கு பொண்ணு தேடுற மாதிரி வந்து கேட்பாங்க. அதுக்கு முன்ன நம்ம அவங்க யாரு என்னன்னு பாத்துருக்கோமா? சரிப்பா வா ஜாதகத்தை பாக்கலாம் அப்படி நாலு பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஜாதகத்தை பார்ப்போம். ஜாதகம் சரியா இருந்தா மினி கோயில வந்து ஒரு வாக்கு கேட்போம். உடனே புடிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் தான் மாமனாரு மாமியா மாமா மச்சரெல்லாம் ஒரு முறை அப்புறம் தானே. அதுக்கு முன்ன அவங்க யாரு? அவங்க யாரோ யாரு என்னன்னு தெரியுமா? தெரியாதப்பா. பொட்டமலை கண்டவுனுக்கு போறது வரைக்கும் இவ்வளவு அறிவாக பேசுகிறாயே, அங்கத்திற்கு ஆகாரம் என்ன திங்கிற? நானும் மையனும் முதல்ல பூரி தும்போம். ஒரு 6 மாசமா சாப்பிட முடியல. என்ன திங்கிறீங்க இப்போ? எது ஒண்ணு வேற ஒண்ணு கூட்டாங்க பெருவர் மேல ஊத்துது. எங்க போய் தும்ப ஊரை எழுத்துக்கிட்டு உள்ள சக்கர மாதிரி 5 தங்குறோம். ஆகட்டும். அதனாடி டேய் என் மகனுக்கு கல்யாணம் செய்ய வேண்டும். அதனால் என் நடுவீட்டு குத்த விளக்கு என் மாமன் ஜெகனி மாமனை நான் அடைச்சுக்க சொல்லி சீக்கிரமா கூட்டிட்டு வா. அவர் இல்லாதபடிக்கு எந்த ஒரு ஆலோசனை செய்யறது இல்ல. கூப்பிட்டு கேட்டா என்ன சமாச்சாரம்? ஆமா எல்லாத்தையும் சொல்லி விடுவார். பையனுக்கு எங்க பொண்ணு என்ன சமாச்சாரம்? ஆமா யார் இடத்துல இருக்குது அப்படிக்கு அவரு ஒரு ஆலோசனை கொடுப்பாரு. அழைத்து வா என் மாமனை. அறிவித்தவர்களே அவக்கூதி என்னவென்றால் அவாதபடி என்னவென்றால் துரியோதன மகாராஜை தன் மாமனாக விளங்கப்பட்ட குலகுருவாக விளங்கப்பட்ட தாய் மாமா ஜெகனி மாமனை அழைக்க ஜெகனி பூபதி சபைக்கு வரவிடம் காண்க.